பேன் ஏஜென்ட் அனைவருக்கும் வணக்கம். நம்மக்கிட்ட நிறைய பேர் பேன் கார்டு ஐடி வாங்கி பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு எரர் வரும். அந்த எரர் தான் மேலே நான் ஒரு கட்டம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த எரரை நல்லா பார்த்துங்க, ஒரு முறை படிங்க. ஸோ இந்த எரர் உங்களுக்கு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்குதுனாக்கா, யூஐடி ஆத்தென்டிகேஷன் பயோமெட்ரிக் மேட்ச் அண்ட் பிஓஐ, அதாவது பிஓஏ, அதுக்கப்புறம் பிடிஓபி ப்ரூஃப் கெனாட் பி காப்பி ஆஃப் ஆதார் 130 இப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸு நீங்கள் சரியான முறையில் பேன் அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் டைப் பண்ணல, என்டர் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு முறை அந்த பேன் கார்டில் அப்ளிகேஷனுக்கும் இந்த ஆதார் கார்டும் ஒன்ஸ் ரீசெக் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போடுறீங்களான்னு பாருங்கள். சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக தான் போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பேன் அப்ளிகேஷன் ஃபார்மில் கரெக்டாக ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்படி இருந்தும் இந்த மெத்தடில் உங்களுக்கு எரர் வருதுனாக்கா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆதார் கார்டை நியூவாக ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு ஆதாரை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஆதாரை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஆதார் காப்பி ஜெராக்ஸ் கொடுத்துருப்பாங்க கஸ்டமரு. அந்த ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்திருக்கும். அதாவது அவங்க பேர் கரெக்ஷனோ, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனோ, இல்லை அவங்களுடைய ஃபாதர் நேம் கரெக்ஷனோ, ஏதாவது ஒரு கரெக்ஷன் அவங்க ஆதார் கார்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ண ஆதார் கார்டை எடுத்து உங்ககிட்ட சப்மிட் பண்ணாமல், இப்போ அதாவது ஏற்கனவே பழசாக வச்சுருந்த அந்த ஆதார் கார்டு காப்பி கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வழி நீங்கள் அது மாதிரி ஆதாரை டவுன்லோட் பண்ணி கிராஸ் செக் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணியும் உங்களுக்கு இது போல் தான் உங்களுக்கு ஒரு எரர் வருதுனாக்கா, அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே இதில் செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் எடுத்து பேன் கார்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு எடுத்துங்க. ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ண சொல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் ஆதார் கார்டு காப்பியும் மட்டும் நீங்கள் வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணால் போதும். ஆனால் இது சரியான முறையில், இப்போ சொல்லிக்கிறது சரியான முறையில். ஒன்ஸ் நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க, இந்த வீடியோ கேளுங்க, பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய வீடியோடைய கருத்துக்கு உங்களுக்கு என்ன கமெண்ட் எங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த பேன் வீடியோவை பற்றி உங்களுக்கு கருத்தை பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லை பேன் கார்டில் வேறு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் அந்த பேன் கார்டு சந்தேகத்தை கமெண்டில் போடுங்க. நாங்கள் அந்த பேன் எரருக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். நன்றி. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.